குடும்ப பராமரிப்பிற்கு பணம் கொடுக்க கணவன் மறுத்தால் என்ன செய்வது? முதல்ல கணவர்கிட்ட உட்கார்ந்து டைரக்டா ஃபர்மா பேசுங்க. அடுத்தது ஒரு ஜாயிண்ட் அக்கவுண்ட் வச்சுக்க சொல்லுங்க. ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல பணம் போட்டு குடும்ப செலவுகளுக்கு மனைவிக்கு வித்ரா பண்றதுக்கான உரிமையை கொடுக்க சொல்லலாம். அடுத்தது இல்ல அந்த மாதிரி எல்லாம் ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல வைக்க மாட்டேன் அப்படின்னு கணவர் சொன்னாருன்னா மாசம் மாசம் ஆட்டோமேட்டிக்கா ஒய்ஃபோட அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ண சொல்லுங்க. அப்படி இல்லையா மனைவி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இண்டிபெண்டா அவங்க இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கலாம். இதுல படிச்சவங்க படிக்காதவங்கிற வித்தியாசமே கிடையாது. படிச்சவங்களா இருந்தா அவங்க படிப்புக்கு தகுந்த வேலையை பார்த்துக்கலாம். படிக்காதவங்க வேற எந்த முறையில நம்மளால பணம் சம்பாதிக்கலாம் நியாயமா அப்படிங்கறத யோசிச்சுக்கணும். அதே மாதிரி லேடிஸ் விங்ல புகார் பண்ணலாம். இல்ல சிஆர்பிசி 125 கீழே மெயின்டெனன்ஸ் கேட்டு வழக்கு தாக்கல் செய்யலாம். அது சிஆர்பிசி 125 கீழே வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது டிவோர்ஸோ ஆர்சிஆரோ எந்த வழக்கும் பெண்டிங்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரே வீட்டுல இருந்துகிட்டே மனைவி தாராளமா தாக்கல் செய்யலாம். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா பினான்சியல் அபியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டின் கீழையும் மனைவி மனு தாக்கல் செய்யலாம். டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர். உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் என்னை என் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்.